அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் எங்களுடைய கண்களுக்கு நல்ல வெளிச்சத்தை காண்பதற்கு கிருபை செய்தீர். இரவு நித்திரையில் இருந்து எங்களை கண் விழிக்கச் செய்து, உம்முடைய நாளின் இந்த விடியலை நாங்கள் உம்முடைய வார்த்தைகளோடு அனுசரிப்பதற்கு எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவ வார்த்தைகளில் இருந்து ஒரு சத்தியத்தை கேட்க நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த லோகத்தில் ஆண்டவர் இந்த பூலோக வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற காலங்களில் தேவனுடைய நியமங்களுக்கு, அவருடைய சப்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சத்திய எழுத்துக்களின் மூலமாக சொல்லி இருக்கிறார். அது என்னவென்றால் 10 கட்டளைகள். ஆங்கிலத்தில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்கின்ற ஒரு படம் எடுத்தார்கள். அந்த படத்தை நான் சினிமா பார்க்கிற காலங்களில் நான் படித்து கொண்டிருக்கும்போது 7வது 8வது படித்து கொண்டிருக்கும்போது மதுரையில் தங்கம் சினிமா தியேட்டர் என்கின்ற ஒரு தியேட்டர் இருக்கிறது. அதில் மதுரையிலேயே பெரிய திரையரங்கம். அந்த திரையரங்கத்தில் 70mm என்கின்ற ஒரு திரை உண்டு. அந்த படம், இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்கின்ற படம் 70mm கொண்ட திரையரங்கில் தான் போட முடியும். அதை அந்த உரிமையாளர்கள் அதை 70mm மாற்றினார்கள். அப்பொழுது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலம், அறியாத ஒரு காலம். ஆனால் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்கின்ற அந்த படம் பார்ப்பதற்கு மிக ரம்மியமான ஒரு படம். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியமங்கள் அதில் இருந்தது. எனவே அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்ததற்கு பின்பு அதனுடைய முழு விளக்கத்தையும் நான் கிறிஸ்தவன் ஆனதற்கு பின்புதான் அதை அறிந்தேன். இப்பொழுது அந்த தங்கம் தியேட்டர் மதுரையில் இல்லை. இப்பொழுது அந்த தியேட்டரை சென்னை சில்க்ஸ் என்கின்ற நிறுவனத்தார் வாங்கி அங்கு துணிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறார்கள். அந்த படத்தினுடைய 10 கட்டளைகளில் சொல்லப்பட்ட சத்தியம் என்னவென்றால், அங்கு மோசே ஆண்டவரால் எழுதப்பட்ட கற்பலகைகளை வாங்கி சீனாய் மலையிலிருந்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு கட்டளை தான் அந்த 10 கட்டளை. அதில் முதலாவது பிரமாணம் சொல்லுகிறது, என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாகியிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகியிருக்கிற எந்த ஒரு சொரூபத்தையாவது யாதொரு விக்கிரகத்தையாவது நீ உனக்கு சேவிக்கவும் உண்டாக்கவும் வேண்டாம். 3வது பிரமாணம், அவருடைய நாமத்தை நீ வீணிலே வழங்க வேண்டாம். 4வது பிரமாணம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5வது பிரமாணம், உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அன்பு பிள்ளைகளே, அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 6வது பிரமாணம்,
தேவன் சொல்லுகிற வார்த்தை, கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது பிரமாணம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8வது பிரமாணம், களவு செய்யாதிருப்பாயாக. 9வது பிரமாணம், பிறனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதிருப்பாயாக. 10வது பிரமாணம், இச்சியாதிருப்பாயாக. இந்த 10 பிரமாணங்கள் அடக்கப்பட்ட ஒன்று. இன்றைக்கு வேதத்தில் என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை எலியா தன்னுடைய பிரசங்கத்தில், ஆலோசனையில் அவர் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகாப் ராஜாவினிடத்தில் அவர் சத்தியத்தை சொல்லுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் இந்த சம்பவம் நடைபெறுகிற ஒரு பெரிய உரையாடல். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகர்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்று சொன்னார். ஆகாப் தன்னுடைய குடும்பத்தோடு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரகங்களை வணங்கி பாகால்களை பின்பற்றினதினால் நீர்தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர் என்று ஆகாபனிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது எலியா ஆகாபை பார்த்து, கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகங்களை தீர்க்கதரிசிகள் 400 பேரும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பு என்றார். அப்படியே ஆகாப் இஸ்ரவேலை புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்தில் அந்த தீர்க்கதரிசிகளை கூட்டி வரும்படி செய்தார். அப்பொழுது எளிதா சகல ஞானத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எளியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வந்து, ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்தாக வெட்டி நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்லது என்று சொன்னார்கள். அப்பொழுது எளியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பின் மேல் போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலை எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியம் மட்டும் பாகாலின் நாமத்தில் சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திலே எதிரே குதித்து ஆடினார்கள்.
மத்தியான வேளையில் மட்டும் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமிட்டு கூப்பிடுங்கள், அவன் தேவனாலே அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும்படி கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கூப்பிட்டார். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறுபுத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை முன் பெற்ற யாக்கோபுடைய குமாரனாக உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களை கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிட்டு, சுற்றிலும் தானியம் அளக்கிற அங்கு 2 படி விதை விதைத்து தக்க இடமாக ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக வெட்டி விறகுகள் மேல் வைத்து, பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் எண்ணெய் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலி மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றும், பின்பு 2ஆம் தரம் அப்படியே ஊற்றிவிடுங்கள் என்றான். 2ஆம் தரம் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடி வாய்க்காலையும் தண்ணீர் நிரப்பினார். அந்திப்பலி செலுத்துகிற நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நீர் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த பங்கையெல்லாம் உம்முடைய வார்த்தையின் மேல் செய்கிறேன் என்றும் இன்றைக்கு விளம்ப பண்ணோம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று வினவினார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியிலும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டு முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் நாம் 17வது வசனத்தில் இருந்து 39வது வசனங்கள் வரை வாசிக்கிறோம். என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், ஆதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு பதிலாக பாகால்களை பின்பற்றினார்கள். எலியா இதை கண்ட மாத்திரத்தில் ஆகாபனிடத்தில் போய், ஒன்று செய்வோம், இந்த கர்மேல் என்கின்ற ஒரு மலையின் மேல் நாம் சென்று உம்முடைய பாகால் தீர்க்கதரிசிகளாக 450 பேரையும், ஆண்டவருடைய பக்கம் நிற்கிற நான் ஒருவன் மட்டும் நின்று பலிபீடத்தை உண்டாக்கி, அங்கு காளைகளை 2 காளைகளை கொண்டு வந்து ஒரு காளையை சந்து சந்தாக வெட்டி அதை கற்களின் மேல் வைத்து அதை நெருப்பில்லாமல் அதை பட்சிக்கும்படி உங்கள் தேவனை நீங்கள் வேண்டுங்கள். பின்பு நான் என்னுடைய தேவனை வேண்டுகிறேன்.
அக்கினி இல்லாமல் இதை யாருடைய காளையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, பட்சிக்கிறாரோ, அதுதான் உண்மையான தேவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறார். அதற்கு அந்த பாகாலை பின்பற்றின ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். அதன்படியே பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் காளையை வெட்டி அதை விறகுகளின் மேல் அடுக்கி அவர்களுடைய பாகால்களை அவர்கள் ஆடிப்பாடி அவர்களை துதித்து அந்த பாகாலை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தேவனே, இந்த அக்கினி இந்த பழியை நீர் பட்சித்து போடும் என்று காலையிலிருந்து சாயங்காலம் வரை அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அதிலும் சிலர் கத்திகளாலும் ஆயுதங்களாலும் தங்களுடைய சரீரத்தை கீறிக்கொள்ளுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்ததற்கு பின்பு மாலை வேளையில், அதாவது சூரிய அஸ்தமனம் அந்திப்பழி வேளையில் எலியாவுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அவர் கிடத்தப்பட்ட விறகுகளின் மீது தண்ணீர் ஊற்றச் சொல்லுகிறார். 12 குடம், 3 முறை தண்ணீர், 4 குடம் தண்ணீர் ஊற்றச் சொல்லுகிறார். 3 முறை ஊற்றினார்கள். ஒரு சம்பவம் என்னவென்றால், அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய பலிபீடத்தை இடித்து விட்டார்கள். இடித்ததை மறுபடியும் எலியா கட்டி பலிபீடத்தை செப்பனிட்டு அதில் மேல் விறகுகளை வைத்து அந்த காளையை துண்டமாக்கி ஆண்டவருக்கு பலி செலுத்த ஒப்பு கொடுக்கிறார். அவன் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே, இங்கு நிற்கிற பிள்ளைகளுக்கு நீர்தான் உண்மையான தேவன் என்பதை நீர் நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவர், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை ஊர்ஜிதமாக்கப்பட்டு அந்த 450 தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தர்தான் தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். எலியா சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது வானத்திலிருந்து அக்கினி பட்சித்து அந்த விறகு, நனைந்திருந்த விறகு, அந்த வாய்க்கால் சுற்றிலும் தண்ணீர் நிரம்பி இருந்தது. அந்த அக்கினி அந்த பழியை பட்சித்தது. அந்த தண்ணீர் நிறைந்த அந்த சிறு வாய்க்காலையும் பட்சித்து போட்டது. ஈரமே இல்லாமல் போய்விட்டது. இதை பார்த்த பாகால் தீர்க்கதரிசிகள் உண்மையிலேயே கர்த்தர்தான் தெய்வம் என்று அவர்கள் கர்த்தரை தொழுது ஆர்ப்பரித்தார்கள் என்று இந்த வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்மேல் பர்வதத்தில் எலியா செய்த ஒரு பெரிய அற்புதம். அவர் மலையின் மேல் எவ்வளவு உயர்த்தப்பட்டு இருக்கிறார் என்பது இன்றைக்கு நாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு பெரிய சத்தியம். யார் தெய்வம்? பாகாலா அல்லது இந்த உலோகத்தை படைத்த ஆண்டவரா என்பதை அங்கு ஆகாப்பும் அங்கு கூடியிருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பாகாலை பின்பற்றினவர்களும் மெய்யான தேவன் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டார்கள் என்பதை இந்த சத்தியம் விளக்குகிறது. இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். அன்பு பிள்ளைகளே, நாம் தவறு செய்வது இயல்புதான். அறியாமையை நாம் செய்கிற தவறுகள் உண்டு. அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அறியாமல் அந்த தவறுகளை செய்திருப்போம் என்றால் அது நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. சரித்திரத்திலே விஜயநகர சாம்ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய கிருஷ்ணதேவராயர் என்பவர் விக்கிரகத்தை வணங்குவதற்கு தடை செய்தார். அன்பு பிள்ளைகளை, சரித்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கு 10 பிரமாணங்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாகியிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும்
பூமியின் கீழ் இருக்கிற தண்ணீரிலும் வசிக்கக்கூடிய ஜீவராசிகளோ அல்லது ஆகாயத்து நட்சத்திர சந்திர சூரியனையோ நீ உண்டாக்கவோ அவைகளை சேவிக்கவோ நமஸ்கரிக்க கூடாது என்று சொல்லுகிறார். இதுதான் இன்றைக்கு எலியா நமக்கு காண்பித்த ஒரு சத்தியம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த தேவன் உண்மையுள்ள தேவன் என்று அந்த பாகாலை சேவித்த அந்த 450 பேர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆகாபும் எப்படி ஆர்ப்பரித்தார்களோ அதை போல உண்மையுள்ள தேவன் யார் என்பதை நாம் அறிந்து அந்த தேவனுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும். நாம் நல்ல சந்தோஷத்தோடு சுகஜீவியத்தோடு வாழ்வோம் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் அந்த தேவனை நீங்கள் சேவித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண இந்த நாளின் சத்தியம் நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்னோடு கூட ஜெபிக்க உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் மெய்யான தேவன் என்பதை ஒரு சம்பவத்தின் மூலமாக கர்மேல் பர்வதத்திலே நீர் எங்களுக்கு காண்பித்தீர். சகலத்திற்கும் தேவன் நீர் ஒருவரே. நீர் எங்களுக்காக இந்த லோகத்தில் வந்தீர், எங்களுக்காக பாடுகள் பட்டீர், எங்கள் மீது அன்பு காட்டினீர், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தீர். நாங்கள் நல்வழிப்படுவதற்கென்று நீர் உம்மையே எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நீர் தாமே அந்த சத்தியத்திலிருந்து நாங்கள் வழிவிலகி சென்று விடாதபடி உம்மை தெய்வமாக கொண்டு வாழ்கிற கூட்டத்திலே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள்ளும் அந்த சமாதான தேவன் தங்கி இருக்கும்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.